எஸ், பிக் பாஸ் சீசன் 9. ஸோ எபிசோட் 48. ஸோ இந்த எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே பிக் பாஸ் ஒரு குண்டு தூக்கி போட்டார். என்னன்னா, இந்த வீக்கோட ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஒருத்தர் விடாமல், அதாவது ஒரு சில பேர் மட்டும் வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ரா அப்புறமா திவ்யா, இவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க. ஸோ இவர் பிரஜன் வந்து அவங்க ரெண்டு பேரும் சொன்னார். ஏன்னா அவங்க கூட தான் இருப்பார். இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃபு என்ன சொன்னார். பட் ஆனால் அது சொன்னது வந்து மற்றவங்க வந்து இவரை பயாஸ்டை நினைக்கக்கூடாது, தனியாக தான் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா அப்படின்றத தெரியல. பட் ஆனால் அந்த காரணமும் இருக்கும். பட் ஆனால் ஃபேராக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் சொன்னக்கப்புறம் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும், அவங்க எல்லா வேலையுமே அவங்க தான் செய்யணும், விக்ரமை வந்து அதை ஹேண்டில் பண்ணணும், அவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் ஒரு சூப்பராக இருந்தது. இவர் எமோஷனாகவும் அழுவ ஆரம்பிச்சார் விக்ரம். இன்னொன்று என்னன்னா, பிரஜன் வந்து கத்துன விஷயம் வந்து அவர் ஆட்டிடியூட் காட்டுறாரு. இந்த என்னது பேப்பர் ரவுடியில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரோ அது வேற விஷயம். பட் ஆனால் அவரோட என்ன சொல்ற இன்னர் தாட் வந்து எப்படின்னா, எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். உள்ள வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போறாங்க, விளையாடக்கூடாது, விளையாட தெரியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும். தனித்தனியாக ஆடணும், ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அது என்னன்றது அந்த ஃபீல் வந்து நமக்கு தெரியும். அது வந்து உள்ள இருக்கிறவங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்றாங்க, கப்பலா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகுது. அது பிரஜனுமே அது வந்து சொன்னார், விக்ரம் கிட்ட சொன்னார், எல்லாருக்கிட்டையும் சொன்னார். அது வந்து என்னன்னா, எனக்கு கொஞ்சம் கரெக்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் சொன்ன விதம் வந்து எனக்கு சரியா படல. தேவையில்லாத விஷயம் அந்த மாதிரி பேசினது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒய்ஃப் இருக்கும்போது எந்த டாஸ்க்காக இருந்தாலும் டாஸ்க்குக்காக உண்மையாக ஆடலாம். பட் ஆனால் கடைசியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், மற்ற விஷயம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒய்ஃபு கொடுத்து தான் ஆகணும். ஒரே இடத்துல இருக்கும்போது அது எப்படி நம்மளுக்கு நான் சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிடலாம். ஒய்ஃப் கூட இருக்கும்போது எல்லா டைமுமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. சில டைம் ஹஸ்பண்டாக இருந்து தான் ஆகணும். அது என்ன சொல்கிறது, அது வந்து நேச்சர், அது பழகிட்டோம். வி ஆர் யூஸ் டு இட், அந்த மாதிரி தான் அவங்க பழகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது உண்மை தான். அது என்ன சொல்கிறது, அது குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கவின் வந்தார். கவின் வந்து என்ன பண்ணாருன்னா, பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எனர்ஜி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மாஸ்கோட ட்ரைலர் விட்டு இந்த மாதிரி படம் வருது, இங்கே ரொம்ப எமோஷனலாக பிக் பாஸும் பேசினாரு, கவினும் எமோஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணார். அந்த ப்ராங்க்கில் வந்து எல்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அதில் ப்ராங்க்ன்றதுல பி வந்து பாரு பார்த்துட்டு பாருக்கு இல்லாமல் போச்சு. அதனால் அதுவுமே நல்லா இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இந்த எபிசோட் இருந்தது. எனக்கு பர்சனலாக நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.